இறுதி வரை விடமாட்டோம். சோனியா காந்தி அரசின் மோடியே பொறுப்பேற்க சொல். கல்வி அமைச்சரை பொறுப்பேற்க சொல். மத்திய அரசின் கல்வித்துறையை தப்பு செய்தவர் மீது நடவடிக்கை எடு. பதவி விலகு. மத்திய அரசின் கல்வி அமைச்சரை உடனடியாக பதவி விலகு. நீட் தேர்வு வினாத்தாளை விடமாட்டோம். இது போராட்டம். தில்லி பாபு தலைமையிலே ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு திசை திருப்பி உங்க ஊடகத்துறை நண்பர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பூதகரமான ஒரு விஷயத்த இவங்களே கொளுத்தி போட்டு ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே மதம் சம்பந்தமான விஷயம் உள்ள திணிச்சு திசை திருப்ப பார்த்து என்னென்னமோ முயற்சி செய்தாங்க. ஆனால் எங்களுடைய அண்ணன் தம்பி கொண்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் இறுதியாக நிற்போன்னு நின்னாங்க. அவங்க திசை திருப்புறது பாஜக அரசுக்கு கைவந்த கலை. அதை மாதிரி சொல்கிறது. ஆனால் ஏன் செய்யலை? இன்றைக்கி கொடுத்துருக்கீங்களா நாட்டா டேட் கொடுக்குறேன் டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, ஏன் இந்த 10 நாள் கூப்பிட்டு என் பிள்ளைங்களை பேசலை? ஏன் அந்த உணர்வு வரல? எப்படிங்க அடிக்கிறதுக்கு தோணுது உங்களுக்கு? அடிக்கிறது வந்து ஒரு பயம். அப்பா அம்மா அடிக்காமல் இல்லை, அடிக்கிறாங்க. ஒரு பயம் வைக்கலாம். அடுத்த வாட்டி செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு 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 விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அவ்வளோதான். கொடூரமான அடிச்சிங்கன்னா என்னங்க கொலை பண்ணுறீங்களா? அதுதான் எங்களுடைய கண்டனம். நன்றி. சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.